इधर देखो उधर जलवा नुमा अल्लाह ही अल्लाह है। जमीन और आसमां सारा मना अल्लाह ही अल्लाह है। إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த புனிதமிக்க உருஸே முபாரக்கில் சர்க்கார் நாயகத்துடைய துஆவை ஆதரவு வைத்தவர்களாக நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். எப்போதுமே ஷேக் நாயகத்துடைய துஆ நம்மையும் நம் குடும்பத்தார்களையும் சூழ்ந்து இருக்கிறது. அந்த ஈமானோடு வாழ்கிறோம். அதிலும் இஸ்திகாமத்தாக இருக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வகூனு மஅஸ் ஸாதிகீன். அல்லாஹ் தஆலா மூமின்களே தக்வா செய்யுங்கள் சொன்ன ரப்புல் ஆலமீன் பிறகு வகூனு மஅஸ் ஸாதிகீன் நல்லோர்களோடு சேர்ந்து இருங்கள் சொல்றான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் தக்வா செய்யுங்கள் அல்லாஹ் சொல்கிறான். தக்குவா செய்ய சொன்ன ரப்புல் ஆலமீன் தக்குவாவிலேயே நாம் மன்னிக்கப்பட்டவர்களாக ஆகிவிடுகிறோம். தக்குவா செய்தால் அல்லாஹ் மன்னிக்கிறான். தக்குவா என்றால் அல்லாஹ் ரசூலும் எதை ஏவினார்களோ அதை செய்வது, எதை தவிர்த்தார்களோ அதை விலகிக் கொள்வது. இதை செய்தாலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மளை மன்னிக்கிறான். அல்லாஹ்வுடைய ஃபஸலை கொண்டு அல்லாஹ் நாடியவாறு சொர்க்கம் தருகிறான். பின்ன எதுக்கு வகூனுமா சாரிக்கின்கிற அல்லாஹ்? எப்படி தக்குவா செய்ய வேண்டும், எப்படி ஏவல் விலக்கலில் தரிபாடாக இருக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள் வகூனுமா சாதிக்கு. அதுக்கு தான் அல்லாஹ் சொல்கிறான். எவ்வளவு பெரிய வலிமார்கள்! சர்க்கார் ஹசனுல் பஸ்ரி ரஸியல்லாஹு தஆலா அன்ஹு, அவர்களுடைய தாயார் ஹைரா, அவர்கள் யார் ஹிதமத்தில் இருந்தார்கள்? உம்மு சலமா ரஸியல்லாஹு தஆலா அன்ஹா, ஈருலக இரட்சகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அன்பு மனைவி. அவர்களுடைய ஹிதமத்தில் இருந்தவங்க தான் ஹைரா. அவர்களுடைய மகனார் தான் சுல்தானுல் அவுலியா ஹசனுல் பஸ்ரி ரஸியல்லாஹு தஆலா. அவர்கள் பிறந்தவுடன் அவர்கள் தாயார் கொண்டு போய் சர்க்கார் ஆட்சி செய்வது யாரு? உமர் ஃபாரூக் ரஸியல்லாஹு தஆலா அன்ஹு. உமர் ஃபாரூக் ரஸியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கையில குழந்தையா இருந்த ஹசனுல் பஸ்ரியை கொடுத்து என்னுடைய பிள்ளைக்கு துஆ செய்யுங்கள் என்று அவர்கள் தாயார் சொன்னவுடன் உமர் ஃபாரூக் ரஸியல்லாஹு தஆலா அன்ஹு குழந்தையை கையில் வாங்கி 2 துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம ஃபக்கிஹு ஃபித்தீன், யா அல்லாஹ் இந்த குழந்தையை தீனில் தரிபாடு ஆக்குவாயாக, தீனில் உயர்ந்த அந்தஸ்தை ஆக்குவாயாக. வஹுப்பிப இன்சான், என்ன சொன்னாங்க? பிறகு மக்கள் எல்லோரும் அவரை விரும்பக்கூடியவராக, நேசிக்கக்கூடியவராக இவரை ஆக்குவாயாக. 2 துஆ செய்தார்கள். எப்படி வந்தாங்க ஹசனுல் பஸ்ரி? 1,00,000 ஹதீஸை மனப்பாடம் செய்தால் ஹாஃபில். இப்ப குர்ஆனை மனனம் செய்தால் ஹாஃபில். முன்னணி 1,00,000 ஹதீஸை மனப்பாடம் செய்பவர் ஹாஃபில். சர்க்கார் ஹசனுல் பஸ்ரி 3,00,000 ஹதீஸை மனப்பாடம் செய்தார்கள். அப்படிப்பட்ட ஹசனுல் பஸ்ரி ரஸியல்லாஹு தஆலா அன்ஹு பயான் பேசுவார்கள். செல்ல அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹு மஸ்ஜிதில் ஓரத்தில் நின்று இவர்கள் பயானை கேட்டுவிட்டு சொல்வார்கள், நபிமார்களுடைய கலாமை போன்று இருக்கிறது என்று சொல்வார்கள். இந்த அந்தஸ்துக்கு வந்த ஹசனுல் பஸ்ரி நம்ம சில்சிலாவுடைய
ஷேகுமாரின் ஆரம்பம் ஹஜ்ரத் அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹு அவர்களுடைய கலீஃபா. எதுக்கு சொல்ல வந்து வகுனுமா சாதிக்கின் நல்லவர்களுடைய சோபத். யாரு துவா செஞ்சது அசல் பசரிக்கு மஸ்ஜிதில் மெம்பரில் மாடா சர்க்கார் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு செஞ்ச துவா எந்த மக்காமிலே கொண்டு போனுச்சு? வகுனுமா சாதிக்கின் நல்லடியாருடைய தொடர்பு எதுக்கு? உங்களுக்கு எல்லாம் தெரியும், சர்க்கார் ஈரோடு வச்சுக்கிற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லே பைத் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை சந்திக்க வகுனுமா சாதிக்கினுடைய தொடர்புடைய மக்காம் என்ன, அதோடைய அந்தஸ்து என்ன விளங்கி கொள்ள வேண்டும். அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சந்திக்கிறார். யாரு? ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சந்தித்து மஷவரா செய்கிறார். இவர்கள் ஒரு சில கேள்வி கேட்டான். யாரு? ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா. இஸ்லாத்தில் 5 கடமைகள், அதில் 2 முக்கியமானது. ஒன்னு ஃபர்லான தொழுகை, இரண்டாவது நோன்பு. இதில் எது முக்கியத்துவம் வாய்ந்தது கேட்கிறாங்க. அப்ப சொன்னாங்க அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தொழுகை. அப்படியா? தொழுகை என்று சொன்னால் தாய்மார்களுக்கு பெண்களுக்கு மாதம் வரக்கூடிய அந்த கழிவை வரும் நேரத்தில் தொழுகையை விட்டால் நீங்கள் திரும்பி தொழாமல் இருக்கலாம், கடமை இல்லை. ஆனால் ஃபர்லான நோன்பை விட்டால் அந்த மாதவிடாய் காலத்திலே பிறகு நோன்பை நோற்று ஆக வேண்டும். இப்ப சொல்லுங்க, தொழுகை பெருசா நோன்பு பெருசா? தொழுகை தான். அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஃபர்லான நோன்பை பெருசு என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு 2 வருட காலம் இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சுஹபத்தில் இருந்தார்கள் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி. சொல்லிவிட்டு சொன்னார்கள் தன் முரீதிட்டே, என்னுடைய வயது 2. காரணம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சுஹபத்தில் நான் இருந்த அந்த 2 வருட காலம் தான் என்னுடைய 2 வயது. அல்லாஹு அக்பர். வகுனுமா சாதிக்கின் இல்மு ஞானங்களை பெற்றுக் கொள்ளலாம். பாயஸித் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நம்ம சில்சிலாவே பெரிய ஷேக் அவர்களும் சொன்னார்கள், இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா நான் 400 ஷேக்கை சந்திச்சிருக்கிறேன், ஆனால் இமாம் ஜாஃபர் சாதிக்கை கொண்டு வருவதை நான் பார்த்ததில்லை. அவர்களை நான் சந்திக்காவிட்டால் எக்காலமே நான் மரணம் அடைந்திருப்பேன். வகுனுமா சாதிக்கி எவ்வளவு பெரிய அந்தஸ்துல போகுது. அல்லாஹ் தஆலா ஏன் குர்ஆன் ஆயத்துல சொன்னார் நல்லடியார்கள் சோபத்தில் இருங்க என்று? நிச்சயமாக வகுனுமா சாதிக்கின் இல்ல வாழ்க்கை மண்ணா போயிடும். தெரியாது, அல்லாஹ்வுடைய அட்ரஸ் தெரியாது, எப்படி தெரிந்து கொள்வது? எல்லா அவுலியாக்களும் சரி தன் முரீதுடைய விஷயத்தில் எப்படி இருந்தார்கள்? முரீதை பாதுகாப்பதும் முரீதுடைய கண்ணியத்தை பாதுகாப்பதும் முரீதுடைய விஷயத்தில் அல்லாஹ்விடம் பொறுப்பேற்றுக் கொள்கிறார்கள். அவர்கள் தான் காமிலான ஷேக். முரீதே லா தகௌஃப், நீ பயப்படாதே, அல்லாஹ்வின் ரப்பாக இருக்கிறான். அல்லாஹ்வுடைய ருபூபியத்துடைய சிஃபத்தை முற்படுத்தி சொன்னார்கள். அல்லாஹ்வின் ரப்பாக இருக்கிறான், நீ பயப்படாதே, அல்லாஹ்விடம் 70 முறை ஒப்பந்தம் செய்திருக்கிறேன், என் முரீதை நீ பாதுகாத்துக் கொள். இதா ஷேகுமார்கள். யார் ஈரோடு வெளிச்சவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பாவம் செய்தார்? நவுதுபில்லாஹ். நபியுடைய சக்கராத்துடைய நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் மஃபிர்லி
அல்லாஹ் மஃபிர்லி. ஆயிஷா கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், தாங்கள் என்ன செய்தீர்கள், ஏன் இப்படி கேட்கிறீங்க இந்த நேரத்தில்? அல்லாஹ் மஃபிர்லி யாருக்காக சொன்னார்கள் இந்த வார்த்தை? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அரே உம்மத்துக்காக வந்த ரசூல், உம்மத்துக்காக வாழ்ந்த ரசூல், உம்மத்துக்காக தயாராக போய் கொண்டிருந்த ரசூல் சொன்னார்கள், அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு, அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு. எப்படிப்பட்ட ரசூல்? வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹீயுன் யூஹா. அல்லாஹ் சொல்றான், நபி பேசுறது அல்லாஹ் பேசுறது தான், அல்லாஹ் பேசுவது ரசூல் பேசுறது தான். அந்த மகாம்ல உள்ள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்காகத்தான். அதே தான் ரசூல் ஷேகுமார் நாயிபே ரசூல் ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சக்கராத்துடைய நேரத்தில் தன் மூக்கு வழியா மூளை வெளியாது சூரிகி கேட்டார்கள், என்ன எஜமானே இது? கேட்கும்போது சொன்னார்கள், அல்லாஹ்வுடன் ஒப்பந்தம் செய்திருக்கிறேன், என் முரீதுடைய விஷயத்தில் நீ கண்ணியமாக நடந்து கொள் ரப்புல் ஆலமீனே. அல்லாஹ் என்னிடத்தில் ஒப்பந்தம் செய்தான், நான் உங்களை சோதனை செய்வேன். அந்த சோதனை தான் இது. இதான் அவுலியாக்கள், இதுதான் ஷேகுமார்கள். நம்ம ஷேக் என்ன? ஃபைஜி ஷானூரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அரே ஜாமியு ஷரியத் வ தரீகத். இன்னைக்கு நானும் நீங்களும் ஷரியத்துல பெர்ஃபெக்ட்டா வாழ்றோம் சொன்னா சதுக்கா ஃபைஜி பியா. அந்த ஷரியத்தை பிச்சையா கொடுத்தாரு ஃபைஜி ஷானூரி ரலியல்லாஹு தஆலா. சுமார் 2.5 வருஷத்துக்கு மேல சோகரவா இருந்தாங்க ஹாஸ்பிடல்ல. என்ன சோதனையா? நவுதுபில்லா, ஈமான் காத்துல போயிடும். சோதனையா எல்லாம் யாருக்கா? அதே ஷேக் அல்லாஹ்வோட ஒப்பந்தம் செய்திருந்தாங்க. நம்ம ஷேக்கும் நம்மளுக்காக வேண்டி நம்ம இப்ப என்னன்னா கவலைப்படுறோம். அதை கண்டால் பயம். காசு பணம் இல்லை, பொம்மரை கட்டி கொடுக்க காசு இல்லை, வீடு வாங்க காசு இல்லை. அதை எப்படிப்பட்ட ஜாத்துடைய கையை பிடிச்சிருக்கோம் தெரியுமா? யாரு தெரியுமா? ஃபைஜி ஷானூரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. எப்படிப்பட்ட ஜாத்து தெரியுமா? அல்லாஹு அக்பர். தெரியல ஷேகுடைய மகாம் என்ன, ஷேகுடைய காரணம் என்ன? குறை நம்ம இடத்துல இருக்கு. ஷேக் குறை சொல்லி நவுதுபில்லா பிரயோஜனம் இல்லை, குறை நம்ம மேல இருக்கு. இன்னைக்கு எங்களை உதாரணம் எடுத்துங்க. காலம் பூரா ஷேகுடைய பிச்சை, வாழ்நாள் பூரா ஷேகுடைய துவா. நாங்க வாழ்றோமே, நான் என்ன ஹாஃபிஸா, ஆலிமா? சர்வ முட்டாள், சர்வ முட்டாளை அழகுபடுத்தி பேச வைத்து பார்ப்பதுதான் ஃபைசுல் நாயக்குடைய கமால். இன்னைக்கு நான் போய் சிங்கப்பூர், மலேசியா எங்க பார்த்தாலும் பேசிட்டு வர்றேன். அசலாருல்லா ஷா கலீஃபா சிங்கப்பூர்ல இருக்காங்க. நிக்கா மஜ்லிஸ்ல சந்திச்சேன். என்னோட பயானை கேட்டு சொன்னாங்க, இதுவரை இந்த சிங்கப்பூர்ல நிக்கால இந்த மாதிரி யாரும் பேசியது இல்லை. ஷேகுடைய பிச்சை இது, ஃபைசி நாயக்குடைய பிச்சை. எங்கள் நாளில் ஷேகுடைய துவா, ஷேகுடைய பிச்சை என்று வார்த்தை நின்றால் மரணத்தை தவிர வேற ஒன்றுமில்லை. நிச்சயமாக கபரிலும் சரி, மைசரிலும் சரி, அல்லாஹ் எவ்வளவுதான் ஃபஜ்ல் செஞ்சாலும் சரி, நிச்சயமாக அங்கேயும் ஷேகுடைய துவா என்று தான் சொல்லுவோம். கபரிலும் சரி, முன்கல் நக்கீருடைய சுவால் மன் ரப்புக்க, ஷேகுடைய துவா. ஜவாப் கொடுத்த அடுத்த வினாடி ஷேகுடைய துவா. மா தீனுக்க, பதில் என் ஷேகுடைய துவா பிச்சை. மா தக்கூலு ஃபி ஷானி ஹாதர் ரஜுல், ஜவாப் என் ஷேகுடைய பிச்சை. அரே எங்களை கூப்பிட்டு சொன்னாங்க சர்க்கார் மைனுதீன் சாட்சி கலீஃபா, என் அம்மா இருந்தாங்க, என்னையும் எங்க அம்மா வச்சுட்டு சர்க்கார் சொன்னாங்க, அசலாமா
அரே ஆயிரக்கணக்கான பேருக்கு உள்ளத்தை தௌஹீதை கொடுத்த ஃபைசி நாயகம் அல்லாஹ் இலான்னு காட்டி கொடுத்த சாத்து எங்களை பார்த்து சொன்னாங்க, நீங்கள் வாழும் காலமெல்லாம் ஷேக்குடைய பிச்சைன்னு சொல்லுங்க, நல்லா வாழ்வீங்க. நான் பேசுறேன், நாளைக்கு மனுஷர்ல நானும் நிக்கிறேன். அவங்க தாமல் தான் இந்த இருக்க கேட்டுட்டு இருக்காங்க. ஃபைசி நாயகம் ஹயாத்தாரு கேட்டுட்டு இருக்காங்க என் பேச்சை. உள்ள போய் கடம்பு செஞ்சுட்டு தான் வந்தேன். பிச்சை போடுங்க சர்க்காருங்க. அப்படிப்பட்ட ஃபைசி நாயகம் நம்ம செய்யற பாவம் அடுத்த மோத்தாஜ் அவர வெக்கமா இல்ல. இன்னொரு சேகிட்ட போலாமா? நம்ம ஷேக்குடைய ஃபைசான் என்ன அவரு எங்கள்கிட்ட நாங்க இருக்கும்போது சொன்னாங்க, என் மறைவுக்கு பிறகு நீங்கள் யாராவது இன்னொரு தர்பார் ஷேக்கிட்ட நாடி இல்மை கற்றுக்கொண்டு அவர்கள் பேசும்போது நீ வா சுப்ஹானல்லாஹ் என்று சொன்ன என்னுடைய நெஞ்சு தகரப்பா போற நான். என்னை நீ கேவலப்படுத்துற மாதிரிடா. என்ன இல்மு கொடுக்கல, என்ன இல்மு கொடுக்கல சர்க்கார், என்ன துவா செய்யல, நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க பாப்பா. இன்னைக்கு சர்க்கார் துவா இல்லாம நம்ம जिंदगी இருக்கா? हर घड़ी आपकी नजरें करम, फैसला मेरी किस्मत की होगा जो तुम्हारी जबान से निकल जाएगा. உன்னை அவங்க நாவுல சொன்னதுதான். 35 வருஷத்துக்கு முன்னாடி என் தாப்பனார் ஒரு லட்சம் எழுதுறாங்க, சர்க்கார் என்ன இருக்கடியா இருக்கு என் குடும்பம், வாழ்க்கையில கஷ்டப்படுற, மௌத்துக்கு துவா செய்யுங்கள். யாரு? என் பாவா சுபுஹி ஷா ஃபைசி. அப்ப சர்க்கார் பதில் எழுதினாங்க, நீ மௌத்துக்கு துவா கேட்க சொல்ற, ஆனால் அல்லாஹ் என்று சொன்னார் ஒரு காலம் வரும், அரே அரபியும் அஜபிக்கு நீ சேகா வருவே. சேகுடைய சொல்லுல யகீன், சேகுடைய ஜாத்துல யகீன். நாங்க அண்ணன் தம்பி 5 பேர் ஒரு செருப்பை மாத்தி போடுவோம், ஒரு செருப்பு தான். கஷ்டம், வறுமை, ஒரே ஒரு சில்வர் குடம், அதுல 1 ரூபா காயினை போட்டு 100 காயினை போட்டு ஃபைசி நாயகம் வீட்டுக்கு வந்து கொடுத்தாங்க எங்க அம்மா கையில. அஸ்ஸலாமா, இதில் உங்களுக்கு வரக்கூடிய காசை எல்லாம் இதில் போட்டு இதிலிருந்து எடுங்க, அல்லாஹ் பரக்கத் செய்வான். இன்ன வரைக்கும் இருக்கு. என்ன அதிகா வந்தாலும் அதுல போட்டுதான் எடுப்பாங்க. ஆனா சேகுடி சொல்லு மேல நம்பிக்கை இருந்தா தான் நீ உன் குடும்பம் வாழ முடியும். சேகுடி சொல்லு, சேகுடி ஜாத்து மேல நம்பிக்கை. நாங்கெல்லாம் என்னைக்குமே யாருக்கு கவலைப்பட்டதே இல்லை, யாருக்கு பயந்ததே இல்லை. சேகுடி காந்தான தவிர நான் எவனுக்கு பயப்பட்டதே இல்லை. ஏன்? சேகுடி குடும்பம் சஜ்ஜாதாக்கள், அவர்கள் பிள்ளை, அவர்கள் பிள்ளை, அவர்கள் பிள்ளை, அவர்கள் பிள்ளை, கியாமத் வரை. நான் எதையும் பேசுறதுக்கு பயப்பட மாட்டேன், வெக்கப்படவும் மாட்டேன். ஏன்னா ஃபைசானே ஷேக் தான் எனக்கு பேச பயப்புள்ள. சஜ்ஜாதா அப்துல்லா சஜ்ஜாதாவுடைய ஃபைசானுல்லா ஷா சர்க்காருடைய புள்ளையுடைய எங்க ஊருக்கு வந்தாங்க. அவங்க நடந்து வீட்டை விட்டு நவந்து போன பிறகு அவங்க செருப்பு கீழே இருந்த மண்ணை எடுத்து வாயில போட்டேன். இன்னைக்கு நான் பேசுற ஃபைசான் அதுவும் ஒண்ணு. என்னுடைய எங்களுக்கு ஈமான் எங்க பாபா எங்களுக்கு சொல்லி கொடுத்தது, நீ சாகுற வரைக்கும் சரி, நீ செய்யக்கூடிய ஏசானி நீ மறந்த, நீ வாழ தகுதி இல்லாதவன். ஏன் இந்த ஜென்மம் வீணென்று என்னை உறவோடு நெருக்கும் நிலை மாற்றினி. அந்நாளை எண்ணி இந்நாளில் நெஞ்சம் உயிரே உமை தேடி அழுகின்றது. யார் ஃபைசி நாயகம் தெரியல.
நீங்க எங்க ஃபைசி நாயத்திட்ட போனீங்க, மறந்துட்டாங்க. சர்க்கார் ஃபைசானுல்லா ஷா ஃபைசி, சர்க்காருடைய ஜுசூவுடைய முபாரக், அவங்க கராமத் என்ன? என் மக இரண்டாவது புள்ள, எனக்கு பொம்பளை புள்ள ஹாஸ்பிட்டல்ல பணிக்கூட உடஞ்சிருக்கின்றா, டெலிவரி கஷ்டம், சர்ஜரி பண்ணாம எடுக்க முடியாது டாக்டர். அப்துல்லா சஜ்ஜாதாக்கு தான் அடிச்சேன். சஜ்ஜாதா இப்படி சொல்றாங்க, அப்படியா? ஆபரேஷன் பண்ணக்கூடாது, அரை மணி நேரம் டைம் சுகப்பிரசவம் ஆகுதான். என் புள்ள பிறந்து 17 வயசு ஆக போகுது. டாக்டர் போய் சொன்னேன், அவங்க சொன்னாங்க ஃபுல் யூ ஆர் ரெஸ்பான்சிபிள், ஏதாவது ப்ராப்ளம் நீ தான் பொறுப்புண்டா. ஓகே, கையெழுத்து போட்டு 25வது நிமிஷம் சுகப்பிரசவம். சஜ்ஜாத போன் பண்ணி சொன்னேன், இதாங்க ஷேக்குடைய காண்டாக்ட். நம்ம விட்டுட்டு வெளியில போய் ஒவ்வொரு ஆளை தேடிட்டு நிக்கிறோம், இன்னொரு செல்சியால போய் நிக்கிறோம். கேவலப்படுத்துற ஷேக், எப்படிப்பட்ட ஷேக்? இந்த ஆமீன் சஜ்ஜாதா மகனார், இரண்டாவது மகனார் சிங்கப்பூர் சஃபர் போன, இப்போ லால்பேட்டைக்கு வந்த சர்க்கார்ட்ட பாஸ்போர்ட் வச்சுட்டு யாராவது பேர பிள்ளைங்க இல்லாம உள்ள போக கூடாதுட்டாங்க எங்க பாவா. உடனே அவங்க இரண்டாவது மகனார் இருந்தாங்க, உள்ள போயிட்டு அவங்கள்ட்ட பாஸ்போர்ட்டை கொடுத்து உள்ள வச்சு துவா செஞ்சு கொடுங்க எஜமானு. அவங்க உள்ள வச்சு துவா செஞ்சு கொடுத்தாங்க. ஒரே ஒரு பூ எடுத்து கொடுங்க எஜமானே, எடுத்து வச்ச. இது போல எனக்கு ஃபைசானுக்கும் சஃபர் சலாமத்துக்கும். நீங்க எப்படியோ அப்படித்தான் ஷேக், நீங்க எப்படி என்றீங்களோ அப்படித்தான் ஜி. அதே மாதிரி ஷேக்குடைய துவாவை நம்பி வாழுங்கள். பல உதாரணங்களை, பல இந்த கராமத்துகளை எங்க குடும்பத்திலே இருக்கு, வெளியில தேட வேண்டிய அவசியம் இல்லை. இப்பவும் சொல்லு, பல இடத்துல நான் சொல்லியிருக்கேன், ஃபைசி நாயத்துடைய துவாவை நீங்கள் பார்க்க ஆசைப்பட்டால் எங்க குடும்பத்தை நாங்க எப்படி வாழ்றோம் பாருங்க. காசு இல்லை, இதே புறவச்சேரியிலே ஒரு பணக்காரர் ஒருவர் 100 ரூபாய் கடனுக்காக வேண்டி என் தாப்பனுடைய சட்டையை பிடித்து இழுத்தார். கடன் கொடுக்க யோகியதை இல்லை, கடன் வாங்குற சர்க்கார்ட்ட சொல்லி அழுதான். அப்ப சொன்னாங்க, ஃபைசி நாயகம் 35 வருஷத்துக்கு முன்னாடி ஷேக்குடைய துவா, ஒரு நேரம் வரும் சுபுரிஷா, நீ ஜக்காத்து கொடுப்பே, கணக்கு இல்லாம கொடுப்பேன்டாங்க. எவரு சட்டையை பிடித்தாரோ அவருக்கும் ஜக்காத்து கொடுக்கணும். இதான் ஷேக், இதான் ஷேக்குடைய துவா. என்ன நினைச்சிருக்க கூடுமா சாதிக்கு? நம்மளுக்கு பிச்சையா கொடுத்தாங்க அல்லாஹ் ஃபைசி நாயத்தை. சர்க்கார் பயான் பேசிட்டு இருப்பாங்க, சேரிங் கீழே படுத்திருப்ப, சோபத்துல இருந்த பிறந்து அவ்வளவு பிரியம் எங்கள் மீது. இந்த உலகத்தை விட்டு மறந்தாலும் நம்ம உள்ளத்தை விட்டு மறையவில்லை. சர்க்கார் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். நாம் ஷேகுடைய காண்டாவை மதித்தாலே போதும், சஜ்ஜாதாக்களுடைய சொல்லு மீது எக்கீன் வைத்தாலே போதும், சர்க்காருடைய பேர பிள்ளைகளுடைய சொல்லு மீது எக்கீன் வைத்தாலே போதும், நிச்சயமாக வாழ வச்சு காட்டுவான் அல்லாஹ். என்ன அமலை முற்படுத்துவோமா? மனுஷன் அமலை முற்படுத்த முடியுமா? எப்படி தெரியும் அல்லாஹ்வுடைய அட்ரஸ்? அல்லாஹ்வுடைய தாமலை பிடித்துக் கொள்ளுங்க அல்லாஹ். எங்க அல்லாஹ்? சூரத் இருக்கா, ஷக்கில் இருக்கா? அல்லாஹ் எங்க? அல்லாஹ் குர்ஆன் செய்றான். குர்ஆன்ல இன்கார் செஞ்சா காஃபிர். வதஸிமு பில்லாஹ், அல்லாஹ் என் தாமலை பிடிக்கிறான். எங்க இருக்கு தாமன்? ஐனமா துவல்லு வஸபாஜிஹுல்லாஹ், எதை முன்னோக்கினாலும் அல்லாஹ். மைக் அல்லாஹ்வா? டேபிள் அல்லாஹ்வா? டெக்கரேஷன் அல்லாஹ்வா? எது அல்லாஹ்? அல்லாஹ் சொல்றான், ஐனமா துவல்லு வஸபாஜிஹுல்லாஹ்,
நீங்கள் எதை முன்னோக்கினாலும் அல்லாஹ்வை முன்னோக்குவீர்கள். எப்படி அல்லாஹ்வுடைய அட்ரஸ் கண்டுபிடிக்க முடியும்? அல்லாஹ் எங்க இருக்கான்? சர்க்கார் ஃபைதினா ஒரு பயான்ல சொல்லுவாங்க, சூரத்துல் ஃபாத்திஹா அல்லாஹ் நம்மள்ட்ட வைக்கிற கொஸ்டின். சூரத்துல் ஃபாத்திஹா அல்லாஹ்ட்ட நாம வைக்கிற கொஸ்டின். அதுல அல்லாஹ்ட்ட நம்ம கேக்குறோம், யஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான பாதையை காட்டு. இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், وَعَلَمَ اللَّهُ مِنَ النَّبِيِّينَ وَالصِّدِّيقِينَ وَالشُّهَدَاءِ وَالصَّالِحِينَ. நேரான பாதை எதில் அல்லாஹ் காட்டினார்? 4 வகை பாதை. மினன் நபியீன, நபிமார்கள் இல்லை. மினன் சித்திகீன, சித்திகீன்கள் இல்லை. ஷுஹதா இல்லை. சாலிஹீன், யார் அந்த சாலிஹீன்? வகூனு மஅ ஸாதிகீன். அல்லாஹ் சொன்னானே, வஅத்தஸிமு பில்லாஹ், அல்லாஹ்வுடைய தாமனை பற்றி பிடியுங்கள். அல்லாஹ்வுடைய தாமன் என்ன? வகூனு மஅ ஸாதிகீன். அல்லாஹ்வை பார்க்காம எப்படி போவே? அல்லாஹ் பார்க்க முடியாதா? ஏன் பார்க்க முடியாது அல்லாஹ்வை? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, மா ரஅய்து ஷையன் இல்லா மா ரஅய்துல்லாஹ கப்லஹு. நான் முதலில் அல்லாஹ்வை பார்க்கிறேன், பிறகு ஷையை பார்க்கிறேன். சர்க்கார் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. அதனால தாமன்னா என்ன போல? வகூனு மஅ ஸாதிகீன், நல்லவர்களுடைய சோபத்து தான். வஅத்தஸிமு பில்லாஹ், எப்படி அல்லாஹ் பார்ப்ப? அல்லாஹ் பக்கத்துல இருப்பான் மஹ்ஷர்ல. கால ரப்பி லிமா அஸரதனி ஆமா ஃபகத் குன்தும் பஷீரா. அல்லாஹு அக்பர். இவன் கேக்குறான் அல்லாஹ்ட்ட மஹ்ஷர்ல, வமன் ஆரத அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் லன்கா. யார் அல்லாஹ்வுடைய திக்ரை புறக்கணிக்கிறார்களோ, யார் அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை மறுக்கிறார்களோ, அவர்களை மஹ்ஷர்ல குருடரா எழுப்புவான் அல்லாஹ். அடியான் கேட்பான், கால ரப்பி லிமா அஸரதனி ஆமா ஃபகத் குன்தும் பஷீரா. துனியால பார்வை உள்ளவனா இருந்தனே ரப்பே, இங்க குருடரா இருக்கிறேன். ஃபஅத்ததுக ஆயாத்துனா ஃபனஸீதஹா ஃபகதாலிகல் யௌம துன்ஷா. துனியால என்னுடைய அத்தாட்சிகளின் என்னை நீ மறந்தே, இங்க நீ குருடனா சுத்துன்றான் அல்லாஹ். அல்லாஹ் இருக்க அல்லாஹ்வுடைய தீதார் கிடைக்காது. அதனால வகூனு மஅ ஸாதிகீன், அல்லாஹ் நமக்கு பிச்சையா கொடுத்தான். அதுவும் எப்படி கொடுத்தான்? அல்லாஹு அக்பர். உயர்வான, கண்ணியமான, சாந்தாரான ஒரு ஷேக் அல்லாஹ் கொடுத்தார். அந்த ஷேகையும் ஷேக்குடைய காந்தானையும் பற்றி பிடித்து வாழும் காலம் எல்லாம் இந்த உலகத்துல நம்மளை ரோபத்துக்குள் யாரும் அசைக்க முடியாது இன்ஷா அல்லாஹ். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.